பிரார்த்தனை. ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு ஃபலசாரபக்ஷிதம் உமாசுதம் शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। எட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் யாராவது படிக்கிறீங்களா? ஆதித்ய ஹிருதயம் எட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் நான் படிக்கட்டா குருஜி? படிக்கட்டுமா குருஜி? எக்கோ ஆகுது, நம்ம பேசுறது திருப்பி எனக்கு கேக்குது. ஆடியோ எனக்கு நல்லா கேட்கல குருஜி. இப்ப கேக்குதா? படிங்க. ततो युद्धपरिश्रान्तं समरे चिन्तया स्थितं रावणं चाग्रतो दृष्ट्वा युद्धाय समुपस्थितं दैवतैश्च समागम्य द्रष्टुमभ्यागतो रणम् उपागम्याब्रवीद्रामम् अगस्त्यो भगवान् ऋषिः राम राम महाबाहो शृणु गुह्यं सनातनं येन सर्वानरीन् वत्स समरे विजयिष्यसि आदित्यहृदयं पुण्यं सर्वशत्रुविनाशनं जयावहं जपेन्नित्यम् अक्षय्यं परमं शिवं सर्वमङ्गलमाङ्गल्यं सर्वपापप्रणाशनं चिन्ताशोकप्रशमनम् आयुर्वर्धनमुत्तमं रश्मिमन्तं समुद्यन्तं देवासुरनमस्कृतं पूजयस्व विवस्वन्तं भास्करं भुवनेश्वरम् सर्वदेवात्मको ह्येषः तेजस्वी रश्मिभावनः एष देवासुरगणान् लोकान् पाति गभस्तिभिः एष ब्रह्मा च विष्णुश्च शिवः स्कन्दः प्रजापतिः महेन्द्रो धनदः कालो यमः सोमो ह्यपाम्पतिः। தொடக்கத்துல பொதுவா கொஞ்சம் நிதானமா படிச்சு பழகினீங்கன்னா நல்ல ஒரு பிடி வந்த பிறகு, ஹோல்டு வந்த பிறகு அப்புறம் வேகமா சொல்லும் போது எந்த பிழையும் வராது. சரி குருஜி. ஏஷக சர்வதேவாத்மகோ ஹேஷக அப்படின்னு சொல்லியிருந்தது. எல்லா தேவதைகளுடைய வடிவமாகவும் அல்லது எல்லா தேவதைகளாகவும் இந்த பரபிரம்மமான சூரிய நாராயணனே இருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய விரிவு மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு.
செய்தி வாசிக்கும் போது தலைப்புச் செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மீண்டும் தலைப்புச் செய்திகள்னு சொல்லி சுருக்கமும் சொல்லுவாங்க. அதுக்கு இந்த ரெண்டுக்கும் நடுவுல விரிவா சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா தேவதைகளாகவும் இருக்கிறார்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்கு எந்தெந்த தேவதைகளாக இருக்கிறார்னு இந்த 8வது ஸ்லோகம் சொல்லுது. ஏஷ ஏஷக பிரம்மா, பிரம்மா ச ச அப்படின்னா ஊம்னு தமிழ்ல எடுத்துக்கலாம். இவர்தான் பிரம்மாவும், விஷ்ணுஹு ச விஷ்ணுவும், சிவக ச அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும், சிவனும், ஸ்கந்தக ஸ்கந்தனும், பிரஜாபதிஹி பிரஜாபதியும், மகேந்திரக மகேந்திரனும், தனதக தனத்தை தரக்கூடிய குபேரனும், காலக காலனும், யமக யமனும், சோமக சோமனும், அபாம்பதிஹி நீரினுடைய தேவதை தலைவன் வருணனும் அப்படிங்கிறது மேலோட்டமான அர்த்தம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இது நம்முடைய இலக்கியங்கள் முழுவதுமே, வேதம் முழுவதுமே பரந்திருக்குது. அதாவது ஒரு பரபிரம்மம் ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி, உள்ளது ஒண்ணுதான், தெய்வம் ஒன்று, தெய்வம் பல பல சொல்லி பகைத்தீயை வளர்ப்பவர் மூடர், உய்வதனி அனைத்திலும் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருளானது தெய்வம். அப்ப தெய்வம் ஒண்ணுதான். ஆனா இறக்குமதியான மதங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, நாம அந்த தெய்வத்தை எந்த பேர்ல எந்த வடிவத்துல வேணாலும் கும்பிடலாம். ஏன்னா படைப்பும் படைத்தவன் வேறு கிடையாது. படைத்தவன் தான், இறைவன் தான் படைப்பாக மாறி இருக்கிறார், படைப்பாக தோன்றுகிறார் அப்படின்னு சொல்றோம். அதனால நம்ம படைப்பையும் கும்பிட்டுக்கலாம், படைத்தவனையும் கும்பிட்டுக்கலாம். அவங்க சௌகரியம் போல. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போனா எப்படி நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்குமோ, எது வேணாலும் வாங்கிக்கலாம், எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குதோ, அது மாதிரி சனாதன தர்மம்ங்கிறது ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி. இனி இதுல லலிதா சகஸ்ரநாமத்துல அது மாதிரிப்பட்ட நூல்களை சொல்றது மாதிரி சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா, கோப்த்ரி கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி ருத்ரரூபா, திரோதான கரீஸ்வரி, சதாசிவா அனுகிரகதா, பஞ்சகிருத்திய பராயணா. சைவ சித்தாந்தமும் சொல்லுது. சிவன் அப்படிங்கிறவர் பரம்பொருள் அப்படின்னா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன், இவங்க எல்லாம் 5 தொழில்களை செய்யறாங்க. ஒரே பிரம்மம் 5 தொழில்களை செய்யும் போது அவருக்கு 5 பேர். அதுதான் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுது. தேவி பராசக்தி 5 தொழில்களை செய்யும் போது அவளுக்கு 5 பேர் அப்படின்னு. என்ன தொழில்கள்? படைக்கும் போது சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா, பிரம்மாவாக இருந்து அவதான் படைக்கிறாள். கோப்த்ரி கோவிந்த ரூபிணி, கோவிந்தவனுடைய வடிவத்திலிருந்து அவதான் காப்பாத்துறாள். சம்ஹாரிணி ருத்ரரூபா, ருத்ரனாக இருந்து அவள் தான் அழிக்கிறாள். அதாவது அழிக்கிறாள்னா நம்ம இந்த இடத்துல ஒடுங்க செய்கிறாள்னு புரிஞ்சுக்கணும். நம்ம மதத்துல அழிக்கிறது கிடையாது, உற்பத்தி பண்றதும் கிடையாது, அழிக்கிறதும் கிடையாது. தோற்றம் மறைவு, தோற்றத்தை படைப்புங்கிறோம், மறைவ லயம் ஒடுக்கம் அப்படிங்கிறோம். திரோதான கரீஸ்வரி, ஈஸ்வரனாக இருந்து மறைக்கிறாள். சதாசிவனாக இருந்து அருளுகிறாள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல்.
இந்த கடைசியில் உள்ளதே அழித்தல் சொல்லலாம். அழி, கருணை, அருளுதல் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. இந்த லா மட்டும் வித்தியாசம். இப்படி 5 தொழில்களை செய்யறதுனால பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு சொல்றோம். 5 தான் பண்றாரா, அவர் ஆயிரக்கணக்கில் பண்றார். 5 நாம முக்கியமா சொல்றோம். இப்போ நாம இருக்கிறோம், பாடம் எடுக்கும்போது ஆசிரியர், வீட்டில இருந்து வண்டி ஓட்டி பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, அல்லது கல்லூரிக்கு போகிறோம் அப்படின்னா டிரைவர், காலையில தோட்டம் துறவெல்லாம் பார்த்துட்டு போறோம் அப்படின்னா விவசாயி. இப்படி ஒரு ஆளே வேற வேற தொழில்கள் செய்யும் போது அவருக்கு வேற வேற பேர். ஆளு ஒண்ணுதான், தொழிலினுடைய அடிப்படையில வேற வேற பேர். அதே மாதிரி ஒரே தெய்வம் தான், அவரு வேற வேற தொழில் செய்யும் போது அவருக்கு வேற வேற பேர். வேற வேற தெய்வங்கள் வேற வேற தொழில் செய்யல, ஒரே தெய்வம் வேற வேற தொழில் செய்யும் போது வேற வேற பேர். இத கணபதி அதர்வ சீர்ஷ உபனிஷத் அப்படிங்கிற உபனிஷத்து அது இப்படி தொடங்குது சாந்தி மந்திரத்தோட. ஓம் பத்ரங் கர்ணேபிः ஷ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः ஸ்துஷ்டுவாகும்சஸ்தனூபிः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ओम शांति 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 அப்படிங்கிற சாந்தி மந்திரத்தோட தொடங்குது. சாந்தி மந்திரம் பொதுவாக அது எந்த வேதத்துல இருக்கோ அதுக்கு ஏற்றது மாதிரி சாந்தி மந்திரம் வரும். இந்திரன் எனக்கு மங்களத்தை தரட்டும், விஸ்வவேதன் பூஷன் எனக்கு மங்களத்தை தரட்டும், அரிஷ்டநேமியான தாக்ஷியன் எனக்கு மங்களத்தை தரட்டும், பிருகஸ்பதி மங்களத்தை தரட்டும். இப்படி எல்லா தேவதைகளுக்கு பேரை சொல்லி இந்த மந்திரம், இந்த சாந்தி மந்திரம் வேண்டுது. கொஞ்சம் கந்த சஷ்டி கவச்சம் மாதிரி. அப்புறம் அது சொல்லுது கணபதிய, ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खलु विदं ब्रह्मासि त्वं साक्षात् आत्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि. நான் உண்மையை சொல்றேன், சத்தியத்தை சொல்றேன். ஏ கணபதியே, நீதான் பிரத்யக்ஷம் பிரம்மா, நீதான் கர்த்தா, நீதான் தர்த்தா, நீதான் ஹர்த்தா. படைக்கிறது, காப்பாத்துறது, அழிக்கிறது, 3 நீதான். சொமேவ சர்வம் கல்விதம் பிரம்மாஸ், நீதான் இந்த 3ஐயும் செய்யக்கூடிய அந்த மூத்த முழு முதற் பொருள் பிரம்மம். நீதான் நானாவும் இருக்கிற. தொம் சாக்ஷாத் ஆத்மாசி. அதனால பிரார்த்தனை, அவ தொம்மாம், என்ன காப்பாத்து, அவ பக்தாரம், என் குருவை காப்பாத்து, அவ ஸ்ரோத்தாரம், யாராவது இதை கேட்டுட்டு இருக்காங்களோ எல்லாரையும் காப்பாத்து, அவ தாத்தாரம், அவ தாத்தாரம், அவானுச்சானம் அவசிஷ்யம், அவ பశ్చాத்தாத், அவ புரஸ்தாத், என் முன்னாடி உள்ளவங்களை காப்பாத்து, என் பின்னாடி உள்ளவங்களை காப்பாத்து, அவ உத்தராத்தாத். இதுல சூரியன் கிழக்கே இருக்கிறார், அவரை பார்த்து நின்று நம்ம சொல்றதா இருந்தால்
கிழக்க உள்ளவங்களை காப்பாத்து, மேற்க உள்ளவங்களை காப்பாத்து, வடக்க உள்ளவங்களை காப்பாத்து. அவதக்ஷிணாத்தா ஆத்து. தெற்க உள்ளவங்களை காப்பாத்து. அவச்சோர்த்வாத்தா ஆத்து. ஏலியன்ஸ் எல்லாம் இருந்தா அவங்களையும் காப்பாத்து. அவோ அவ அகராத்தா ஆத்து. பாதாள லோகத்துல யாராவது இருந்தா, அதாவது அமெரிக்காவில யாராவது இருந்தாலும் சரிதான், அவங்களை காப்பாத்து. சர்வதோமாம் பாஹி பாஹி சமந்தாத். என்னை சுற்றி உள்ள எல்லாரோடையும் சேர்த்து காப்பாத்து. தொம் வாங்மயஸ்தொம் சின்மயக தொமானந்தமயஸ்தொம் பிரம்மமயக தொம் சச்சிதானந்தாத்விதீயோசி தொம் பிரத்யக்ஷம் பிரம்மாசி தொம் ஞானமயோ விஞ்ஞானமயோசி. நீதான் ஆனந்தமய, நீதான் பிரம்மன், நீதான் சச்சிதானந்த ஆத்மா அல்லது சச்சிதானந்தம் பிரம்மன், நீதான் ஞானமயன் விஞ்ஞானமயன், என்னென்ன உண்டோ எல்லாம் நீதான். உன்னை தவிர இந்த உலகத்துல எதுவும் இல்லை. சர்வம் ஜெகதிதம் தொத்தோ ஜாயதே சர்வம் ஜெகதிதம் தொத்தஸ்திஷ்டதி சர்வம் ஜெகதிதம் தொயி லயமேஷ்யதி சர்வம் ஜெகதிதம் தொயி பிரத்யேதி. எல்லாம் ஒன்றிருந்தும் பிறக்குது, ஒன்றைதான் நிலைக்குது, ஒன்றைதான் ஒடுங்குது. இது பிரம்மசூத்திரத்துல ஒரு சூத்திரம் கூட இப்படிதான் இருக்குது. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, இது முதல் சூத்திரம். இரண்டாவது சூத்திரம் ஜென்மாத்யஸ்ய யதஹ அப்படின்னு. அந்த சூத்திரம் எதனால எழுதினாங்க அப்படின்னா, தைத்திரிய உபநிஷத்துல வருது. பையன் அப்பா கிட்ட போய் அதீகி பகவோ பிரம்மேதி, இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்பாவை பார்த்து பையன் சொல்றது அப்படின்ட்டு. பிருகுர் வைவாருணிஹி வருணம் பிதரமுபசசார அதீகி பகவோ பிரம்மேதி சகோவாச்ச. அப்பாவை பார்த்து பையன் கேட்டா, அப்பா எனக்கு பிரம்மத்தை பத்தி சொல்லுங்க, கடவுளை பத்தி சொல்லுங்க. அவர் சொன்னார், எதுல இருந்து எல்லாம் உண்டாகுதோ, எதுல எல்லாம் நிலைக்குதோ, எதுல எல்லாம் ஒடுங்குதோ அதுதான் பிரம்மம், ஆராய்ச்சி பண்ணு அப்படின்ட்டார். கிட்டத்தட்ட அதே மாதிரியான இது தான் இங்கேயும் நாம பாக்குறோம். பொதுவா இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கடவுள் அப்படின்னா நம்முடைய டெபினிஷன், யார்கிட்ட இருந்து எல்லாம் வருதோ, யாரால எல்லாம் காப்பாற்றப்படுதோ, யார்கிட்ட எல்லாம் ஒடுங்குதோ அவர் தான் கடவுள்னு நாம ஒத்துக்குவோம். நம்முடைய சாஸ்திரங்கள் திருப்பி திருப்பி சொல்றது அது. தொம் பூமிரா போனலோ நிலோ நபக, இது பகவத்கீதையில கிருஷ்ணன் சொன்னது மாதிரி. கம்ம பூமிரா போனலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அப்படின்னு 7வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் வரும் தொடக்கத்துல. நான் 8 விதமான பிரகிருதியாக இருக்கிறேன். என்னுடைய அபரா பிரகிருதி இப்படி 8 விதமா இருக்குது. என்னுடைய கீழான நிலை இப்படி இருக்குது, மேலான நிலை இன்னொன்னு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது பகவான் அதே மாதிரி இங்க பூமி, ஆப்பக நீர், அனலக நெருப்பு, அனிலக வாயு, நபக ஆகாசம், இந்த பஞ்சபூதங்களும் நான் தான். அது நான் தான், அதாவது கணபதியே நீதான். அதாவது பகவான் கணபதினா பகவானே பிரம்மமே, கணபதிங்கிற பேர்ல இருக்கிறவனே நீதான். தொம் சத்வாரி வா ஆக்பதானி, லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் வரும் 4 விதமான வாக்குகள். பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைக்கிரி, அந்த 4 நீதான் இருக்கிறார். தொம் குணத்ரயாதீதஹ தொம் அவஸ்தாத்ரயாதீதஹ தொம் தேகத்ரயாதீதஹ தொம் காலத்ரயாதீதஹ. நீ முக்குணங்களையும் கடந்தவன். சத்துவ, ரஜஸ், தமஸ். இதுல பத்தின கூடுதல் விவரங்கள் கீதையில வருது, பகவத்கீதையில. தொம் அவஸ்தாத்ரயாதீதஹ, அதாவது 3 அவஸ்தைகளையும் நீ கடந்தவன். இதை பத்தி கூடுதல் விவரங்கள் மாண்டிக்ய உபநிஷத்துல வருது. தொம் தேகத்ரயாதீதஹ, 3 விதமான தேகங்களையும் நீ கடந்தவன். ஸ்தூல, சூக்ஷ்ம, காரண.
தேகங்களை கடந்தவன். இது தைத்திரியோபனிஷத், மாண்டூக்கியம், இந்த மாதிரி பல இடங்கள்ல வருது. அவஸ்தாத்ரயம்ங்கிறது நாம விழிப்பு நிலை, கனவு நிலை, தூக்க நிலை. சுஷுப்தி, சொப்னம், ஜாக்கிரத் அப்படின்பாங்க. இதையெல்லாம் கடந்தவன் நீ. அதத்தான் துரியம் அல்லது துரியாதீதம்ங்கிற பேர்ல மாண்டூக்கிய உபநிஷத்துல எல்லாம் வருது. அதுவும் பகவானே, கணபதியே, பரபிரம்மே நீதான். தொம் மூலாதார ஸ்திதோசி நித்யம். என்னுடைய மூலாதார சக்கரத்துல நீதான் இருக்கிற. இதுவரைக்கும் பரபிரம்மமா பேசியிருந்தது, இப்ப தேவதா லெவலுக்கு இறக்கி சொல்லுது. தொம் சக்தி த்ரயாத்மக. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி மூணும் நீதான். தொம் யோகினோ தியாயந்தி நித்யம். எப்பவுமே யோகிகள் ஒன்ன தியானம் பண்றாங்க. நம்ம முக்கியமான வரி இப்பதான் வருது. இப்படி எல்லாம் இருக்குதுங்கிற பின்னணி நமக்கு மேற்கொண்டு இங்க படிக்கும்போது உதவுங்கிறதுனால சொன்னேன். முக்கியமான வரி இப்பதான் வருது. தொம் பிரம்மா தொம் விஷ்ணுஸ்தம் ருத்ரஸ்தம் இந்திரஸ்தம் அக்னிஸ்தம் வாயுஸ்தம் சூரியஸ்தம் சந்திரமாஸ்தம் பிரம்ம பூர்புவஸ்சுவரோ. நீதான் பிரம்மா, நீதான் விஷ்ணு, நீதான் ருத்ரன், நீதான் இந்திரன், நீதான் அக்னி, நீதான் வாயு, நீதான் சூரியன், நீதான் சந்திரன், நீதான் பிரம்ம, அதாவது பரபிரம்ம. பூ புவக சுவக அப்படிங்கிற 3 உலகங்களும் நீதான் அப்படின்ட்டு இந்த 6வது பகுதியில சொல்லுது. தொடர்ந்து அது போகுது. இந்த பகுதிக்காக தான் இது வரைக்கும் சொன்னேன். இந்த மாதிரி நீங்க நாராயண சூக்தம் பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் சப்ரம்ம சசிவ சகரிசேந்திர சோக்ஷர பரமஸ்வராட். நாராயணன் தான் பிரம்மா, நாராயணன் தான் சிவன், நாராயணன் தான் ஹரி, நாராயணன் தான் இந்திரன். அக்ஷர பிரம்மமும் அவர்தான். இனி ருத்ரத்துல பாத்தீங்கன்னா, ருத்ரம்ங்கிறது பொதுவா என்ன நினைக்கிறாங்க எல்லாரும், சிவனுக்குள்ளது. சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் சண்டை, மாமனுக்கும் மச்சானுக்கும் சண்டை. மதுரையில இப்பதான் விஷ்ணு பார்வதிய சிவபெருமான கையை பிடிச்சு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் போன வாரத்துல. இவங்க 2 பேருக்கும் சண்டை அப்படின்னா நம்ம சண்டை கட்டி விட்டுட்டு இருக்கோம். ருத்ரத்துல ஒரு கிட்டத்தட்ட முடியும் போது இப்படி ஒரு வரியோட முடியுது. ஓம் நமோ பகவதே ருத்ராய விஷ்ணவே மிருத்யுர்மே பாகி. ருத்ரனே, விஷ்ணுவே, என்னை மரணத்திலிருந்து காப்பாற்று அப்படின்னு முடியுது. அதனால நாம ஒரு இறக்குமதியான மதங்களை மாதிரி குறுகின வட்டத்துக்குள்ள மாட்டக்கூடாது. ஒரு ஹிந்துவ, ஒரு சனாதன தர்மிய மற்றவங்கள்ட்ட இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறதே அவனுடைய பரந்த மனசு, அவனுடைய விரிந்த ஞானம், அவனுடைய கடவுள் பத்தின முழுமையான புரிந்து கொள்ளுதல். அதனால பேரு வடிவத்துல நாம ஸ்டக் ஆயிடக்கூடாது, தேங்கிடக்கூடாது. தேங்கினா அது சாக்கடை ஆயிடும். இப்போ ஒருவேளை ஒருத்தர் சிவனை வழிபடுறாருன்னு வச்சுக்கோங்க. எந்த சிவனை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஏன்னா சிவன்ல பல வெரைட்டி இருக்க. சிவலிங்கம் ஒரு சிவன் இருக்காரு, பைரவர் ஒருத்தர் இருக்கிறாரு, சுடலமாட ஒருத்தர் இருக்கிறாரு, அப்புறம் நடராஜர், சோமாஸ்கந்தர், இப்படி சிவன்லயும் வெரைட்டி இருக்க. சரி, கௌரி சங்கர் உட்பட. சரி, அதுல நான் நடராஜரை கும்பிடுவேன் சொல்றாருன்னு வச்சுக்கோ. நடராஜர்ல எந்த நடராஜரு? அவர் 108 தாட்டம் ஆடி இருக்கார். இந்த 108ல எது? இனி சிவனுக்கு சகசர நாமம் 1000 நாமம் இருக்கு. ஒரு பேரிடாம எல்லா பேரும் அதுக்குள்ள வந்துடும். இந்த 1000த்துல யாரு? நாம அப்படி குறுகின வட்டத்துக்குள்ள போய் மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் நம்முடைய பெரியவங்க ஒரே தெய்வத்துக்கு பலவிதமான அவதாரங்கள், பலவிதமான பெயர்கள், பலவிதமான வடிவங்கள், இப்படி எல்லாத்தையும் பல விதமா ஏற்படுத்தி வச்சிருக்காங்க.
ஒண்ணு பலவிதமா இருக்குது அப்படிங்கிறத நமக்கு புரிந்து கொள்ள எளிமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். இப்போ நாம கொஞ்சம் கீதைக்குள்ளேயும் போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். கீதையில 10வது அத்தியாயத்துல 21வது ஸ்லோகத்துல இருந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தான் பரம்பொருள் நிலையில இருந்து, தேவகி கிருஷ்ணன் வசுதேவ கிருஷ்ணனா இருந்து இல்ல, தான் பரம்பொருள் நிலையில இருந்து பேசுறார். அப்படி பேசும்போது ஒரு பட்டியல் போடுறார். அந்த பட்டியல்ல சில விஷயங்கள் நமக்கு இனிமேல் ஆதித்ய ஹிருதயத்திலையும் வரப்போகுதுங்கிறதுனால கீதையிலையும் இப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவும், நம்முடைய சாஸ்திரங்கள் இப்படி வேற வேற பேர்ல இருந்தாலும் எல்லாம் ஒரே கருத்தை தான் சொல்லும் அப்படிங்கிறதும் நமக்கு புரியணுங்கிறதுக்காக வேண்டியும் கொஞ்சம் கீதைக்குள்ள சில விஷயங்களை மேலோட்டமா பார்ப்போம். 10வது அத்தியாயம் 21வது ஸ்லோகம். ஆதித்யானாமகம் விஷ்ணுஹு, ஆதித்யர்களில் நான் விஷ்ணுவாக இருக்கிறேன். ஜோதிஷாம் ரவிர் அம்சுமான், ஜோதிகள்ல அம்சுமான் அப்படிங்கிற பேர் உள்ள ரவியாக நான் இருக்கிறேன். மரீச்சிர் மருத்தாம் அஸ்மி, மருத்துக்களில் நான் மரீச்சியாக இருக்கிறேன். நக்ஷத்ராணாம் அகம் சசி, நட்சத்திரங்கள்ல நான் சந்திரனாக இருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சின்ன தகவல், நீங்க குழம்ப கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, பிளானட் அப்படிங்கிற வார்த்தையும் கிரகம் அப்படிங்கிற வார்த்தையும் ஒண்ணு கிடையாது. ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தையும் நட்சத்திரம்ங்கிற வார்த்தையும் ஒண்ணு கிடையாது. நம்முடைய வார்த்தைகளுக்கு அதுக்குன்னு ஸ்பெஷல் அர்த்தம் உண்டு. நாம சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளுக்கு பழகி போயிட்டு சந்திரன் எப்படி நட்சத்திரம் ஆகும் அப்படின்னு கேள்வி கூடாது. சூரியன் எப்படி கிரகம் ஆகும் அப்படின்னு கேள்வி கூடாது. நம்ம நாட்டு பாரம்பரியத்துல ஜோதிஷத்துல சூரியன் ஒரு கிரகம், சந்திரன் ஒரு கிரகம், பூமி தான் அப்சர்விங் பாயிண்ட், அது கிரகத்துல வராது. பூமிய மையமா வச்சு நாம மீதி எல்லாரையும் கிரகமாக்கி பாக்குறோம். அதனால ஆங்கில அறிவை மூட்டை கட்டி ஒதுக்கி வச்சுட்டு நம்முடைய பாரம்பரிய கண்ணோட்டத்துல மட்டும் பார்க்கணும். அடுத்தது 22வது ஸ்லோகம். வேதானாம் சாம வேதோஸ்மி தேவானாமஸ்மி வாசவக, வேதங்கள்ல நான் சாம வேதமாக இருக்கிறேன், தேவர்கள்ல நான் வாசவனாக இருக்கிறேன். இப்போ இப்படி சொல்லும் போது வேற எல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல. இவைகள்ல தலை சிறந்தது இது, அந்த தலை சிறந்ததாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய நோக்கம். எல்லாமாகவே அவர் இருக்கிறார், அவைகள்ல தலை சிறந்ததை மட்டும் சொல்லி காமிக்கிறார். யத் யத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமதூர்ஜிதமேவ தத்ததேவாவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம் அப்படின்னு முடிக்கும் போது சொல்லுவார். தொடங்கும் போது எங்க எங்க நான் சிறப்பாக இருக்கிறேனோ அதை சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலயும் இருக்கிறார், சிறப்பாக இருக்கிறது மட்டும்தான் இங்க சொல்றாரு அப்படின்னு. அதனால இன்னொரு இடத்துல இல்லைங்கிற ஆர்குமெண்ட்டுக்கு போகக்கூடாது. அப்ப ரிக்வேதம் கிடையாதா, சாமவேதம் அது சாமவேதம் சொல்லிட்டாரு, யஜுர்வேதம் கிடையாதா, அதர்வண வேதம் கிடையாதான்னு கிளம்பக்கூடாது. சாமவேதம் பாடல் வடிவில் இருக்கிறதுனால கேட்கறதுக்கு ஒரு இனிமை இருக்கும், அதனால அதுக்கு ஒரு விசேஷம், அவ்வளவுதான். இந்திரியாணாம் மனச்சாஸ்மி பூதானாமஸ்மி சேத்தனா, இந்திரியங்கள்ல நான் மனசாக இருக்கிறேன். இது கீதை பின்னணியில இதை புரிஞ்சுக்கணும்.
பொதுவா நம்ம இந்திரியங்கள் 5 அப்படின்னு நினைக்கிறோம். கீதை அத 6ன்னு சொல்லுது. 15ஆம் அத்தியாயத்துல ஸ்ரோத்ரம் சக்ஷுஸ்பர்ஷனஞ்ச ரசனம் கிராணமேவச்ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயானுபசேவத்தே அப்படின்னு பகவான் சொல்றார். வேறையும் இடங்கள்ல மனசை இந்திரியமாக சொல்றாங்க. பூதங்கள்ல சேத்தனா புத்தி அல்லது அறிவாக இருக்கிறேன். ருத்ரானாம் சங்கரஸ்சாஸ்மி, ருத்ரர்கள்ல நான் சங்கரனாக இருக்கிறேன். ஏகாதச ருத்ரர்கள், 11 ருத்ரர்கள், அவர்கள்ல சங்கரனாக நான் இருக்கிறேன். இப்போ பகவான் கிருஷ்ணனே சொல்றார் நான் சங்கரனாக இருக்கிறேன். ஆனா பகவத்கீதை படிச்சுக்கிட்டு சிவனை பார்த்தா மூஞ்சிய திருப்பிட்டு போவாங்க சில பேர். அது கோளாறுன்னு அர்த்தம். வித்தேஷோ யக்ஷ ரக்ஷசாம் வித்த ஈஷக தனதகன்னு கொஞ்சம் முன்னாடி படிச்சோம். அத மாதிரி வித்த ஈஷக, வித்தங்களுக்கு ஈசன், செல்வத்துக்கு ஈசன் குபேரன். யக்ஷ ரக்ஷசாம், யக்ஷர்களையும் ரக்ஷர்களையும் மத்தியில அவர்களுக்கு தலைவனான குபேரனாக நான் இருக்கிறேன். வசூனாம் பாவகச்சாஸ்மி, வசுக்கள்ல 8 வசுக்கள் உண்டு. அவர்கள பாவக நெருப்பாக நான் இருக்கிறேன். மேரு சிகரி நாமகம், சிகரங்கள்ல நான் மேருவாக இருக்கிறேன். பொதுவா இந்த ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறது 2D 2 டைமென்ஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டா, மேரு அப்படிங்கிறது 3D. சிகரங்கள்ல இமயமலையா இருக்கிறேன்னு அவர் சொல்லல. நம்ம நாட்டுல இமயமலையை உயரம் கூடுதாட்டு யாரும் நினைக்கல போல, அல்லது பகவத்கீதை எழுதின காலத்துல இமயமலை உயரமா இல்லாம இருந்ததோ என்னமோ. மேரு அப்படின்னு சொல்றார். புரோதசா முக்கியம் மாம் வித்தி பார்த்த ப்ருகஸ்பதி, புரோகிதர்கள்ல நான் ப்ருகஸ்பதியாக இருக்கிறேன். சேனானீனாம் அகம் ஸ்கந்தக, சேனாபதிகளில் நான் ஸ்கந்தன், முருகன், கார்த்திகேயன் அப்படின்னு எல்லாம் பேருள்ள ஆளா இருக்கிறேன். இங்கேயும் நமக்கு வருது சரசாமஸ்மி சாகரக, நீர்நிலைகள்ல நான் கடலாக இருக்கிறேன். மகர்ஷீணாம் பிருகுரகம், மகர்ஷிகள்ல பிருகுவாக இருக்கிறேன். கிராமஸ்மி ஏகம் அக்ஷரம், ஒலிகள்ல மந்திரங்கள்ல ஏக அக்ஷர மந்திரமான ஓரெழுத்து மந்திரம் ஓம் என்று சொல்லணும். ஈரெழுத்து மந்திரம் ராமா என்று சொல்லணும். 3 எழுத்து மந்திரம், சரி உங்களுக்கு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், அதனால பாட்டாவே பாடுறேன். ஓர் எழுத்து மந்திரம் ஓம் என்று சொல்லணும். ஈரெழுத்து மந்திரம் ராமா என்று சொல்லணும். 3 எழுத்து மந்திரம் முருகா என்று சொல்லணும். 4 எழுத்து மந்திரம் நாராயணா சொல்லணும். 5 எழுத்து மந்திரம் நம சிவாய சொல்லணும். 6 எழுத்து மந்திரம் சரவண பவ சொல்லணும். 7 எழுத்து மந்திரம் ஸ்ரீராம் ஜெயராம் சொல்லணும். 8 எழுத்து மந்திரம் அஷ்டாட்சரம் சொல்லணும். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, உலகமெல்லாம் விளங்கிடவே ஓம் நமோ நாராயணாய. இந்த மாதிரி ஒரு பாடல் சமய வகுப்புன்னு குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு. அவங்க பாடுற பாட்டுல ஒண்ணு. யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி, யஜ்ஞங்கள்ல வாஜபேயம், ராஜசூயம் இப்படி எல்லாம் பல இருந்தாலும் ஜபம் பண்ற யஜ்ஞமாக நான் இருக்கிறேன். பாகவதம் சப்தாகம், ராமாயண சப்தாகம், பகவத்கீதா யஜ்ஞம் எல்லாம் இருக்கு. பகவான் சொல்றார் நான் ஜப யஜ்ஞமாக இருக்கிறேன். ஏதோ ஒரு மந்திரத்தை, ஒரு ஸ்தோத்திரத்தை, ஒரு நாமத்தை திருப்பி திருப்பி சொன்னால் அதுக்கு ஜபம் அப்படின்னு பேர்.
ஸ்தாவராணாம் ஹிமாலயக, அசைவில்லாததுகள்ல நான் இமயமலையாக இருக்கிறேன். அஸ்வத்த சர்வ விருக்ஷாணாம், நான் தொடர்ந்து அந்த கீதா ஸ்லோகத்துல போயிட்டு இருக்கிறேன். இப்போ 26வது கீதா ஸ்லோகம் 10வது அத்தியாயத்துல. விருட்சங்கள்ல மரங்கள்ல அஸ்வத்த மரமாக இருக்கிறேன், அரச மரமாக இருக்கிறேன். தேவர்ஷீணாம் ச நாரதக, தேவ ரிஷிகள்ல நாரதராக இருக்கிறேன். கந்தர்வானாம் சித்திரரதக, கந்தர்வர்கள்ல ஏற்கனவே யக்ஷ ரக்ஷசர்கள் 2 கூட்டம் பார்த்தோம். இப்ப அடுத்தது கந்தர்வர்கள், சித்திரரதனாக இருக்கிறேன். சித்தானாம் கபிலோ முனிகி, சித்தர்கள்ல கபிலராக இருக்கிறேன். உச்சைஸ்ரவசம் அஸ்வானாம், உச்சைஸ்ரவஸ் அப்படின்னு சொல்லுகிற குதிரையாக குதிரைகள் மத்தியில இருக்கிறேன். இது 27வது ஸ்லோகம் 10வது அத்தியாயத்துல. வித்திமாம் அமிர்தோத்பவம், அதாவது அமிர்தம் கிடைக்கும் போது அதிலிருந்து உற்பத்தியான உச்சைஸ்ரவசம் அப்படிங்கிற குதிரையாக நான் இருக்கிறேன். ஐராவதம் கஜேந்திரானாம், கஜ இந்திரன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கஜேந்திரன்கிற சொல் பிரயோகம். கஜம்னா யானை, யானைகள்ல சூப்பர் மோஸ்ட், தலைவன், சிறந்தது. இந்திரன்கிறதுக்கு இந்த இடத்துல அந்த மாதிரி அர்த்தம். யானைகள்ல ஐராவதமாக இருக்கிறேன், வெள்ளை யானை, 4 கொம்பு. இப்படி எல்லாம் நம்ம சொன்ன போது இந்த இங்கிலீஷ் படிச்சவங்க, அதாவது மெக்காலே கல்வியில படிக்கிறவங்க, ஐரோப்பிய கல்வி முறையில படிக்கிறவங்க எல்லாம் கிண்டல் அடிச்சாங்க. அப்புறம் இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி ஆப்பிரிக்கான்னு ஒரு கண்டம் இருக்கு, அங்க வெள்ளை யானை இருக்குது, 4 கொம்பு யானை எல்லாம் இருக்குதுன்னு எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சில யானைகள் அப்படி காதை வீசுனா பறக்க கூட செய்யும் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நராணாஞ்ச நராதிபம், மனிதர்கள்ல ராஜாவாக இருக்கிறேன். ஒருவேளை நராதிபம் நரேந்திர மோடியாக இருக்கிறேன்னு சொன்னாரா என்னமோ தெரியாது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு சொல்லிட்டாரு என்னமோ. ஆயுதானாம் அகம் வஜ்ரம், ஆயுதங்கள்ல நான் வஜ்ரமாக இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இத பற்றி, வஜ்ரத்தை பத்தி நான் ஹனுமான் சாலிசா வகுப்புல பேசிட்டே நினைக்கிறேன். அடுத்தது தேனு நாம் அஸ்மி காமதுக்கு, பசுக்கள்ல நான் விரும்பினதை தரக்கூடிய காமதேனுவாக இருக்கிறேன். வஜ்ரத்துக்கு பின்னாடி ஒரு கதையெல்லாம் இருக்கு. பிரஜனஸ்சாஸ்மி கந்தர்ப்பக, பிரஜனங்கள்ல கந்தர்ப்பனாக இருக்கிறேன். சர்ப்பானாமஸ்மி வாசுகி, வாசுகி, சர்ப்பங்கள் மத்தியில வாசுகியாக இருக்கிறேன். அனந்த சாஸ்மி நாகானாம், நாகங்கள்ல அனந்தனாக இருக்கிறேன். அனந்த பத்மநாபன், திருவனந்தபுரத்துல இருக்கிற சாமிக்கு அப்படி பேர். அவருக்கு மூலசாமி திருவட்டார்ல இருக்கார். இவரை பார்த்துதான் அதே டிட்டோவாட்ட அங்க தயார் பண்ணாங்க. ஏன்னா முதல்ல ராஜால இங்க இருந்தாங்க, சாமி கும்பிட்டு இருந்தாங்க. தலைநகரத்தை இடம் மாத்தின போது திருவனந்தபுரத்துக்கு இவரே மாதிரி ஒருத்தரை பண்ணிட்டாங்க. அவர்தான் அனந்த பத்மநாப சுவாமி. மூலமூர்த்தி திருவட்டாறு ஆதிகேச பெருமாள். ஆதி சேஷன்ல படுத்திருக்கிறதுனால ஆதிகேசவ பெருமாள். சரி, வருணோ யாத்த சாமகம், நீர்நிலைகள்ல நீர் தேவதைகள்ல நான் வருணனாக இருக்கிறேன். பித்ருணாம் அரியமாச்சாஸ்மி, இந்த வரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பித்ருக்கள்ல அரியமாவாக இருக்கிறேன். யம சம்யமதாமகம், இதுவும் ஞாபகம் வச்சுங்க. தண்டிக்கிறவர்கள்ல நீதி செய்கிறவர்கள்ல யமனாக இருக்கிறேன்.
பாவம் செய்தவனை நரகத்துக்கு அனுப்பிடுவேன், புண்ணியம் செய்தவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவேன். பிரகலாதாஸ்மி தைத்தியானாம். திதி அதிதி, அதிதியினுடைய பிள்ளை ஆதித்யர்கள்னு பார்த்தோம். அது மாதிரி அவருடைய தங்கச்சி திதி, தக்ஷ பிரஜாபதியுடைய 10 பிள்ளைகள்ல 2வது பிள்ளை. அந்த திதியினுடைய பிள்ளைகள் தைத்தியர்கள். நமக்கு ராட்சசர்கள் அரக்கர்கள் சொன்னா பளிச்சுன்னு புரியுமா இருக்கும். அந்த தைத்தியர்கள் மத்தியில அந்த குலத்துல நான் பிரகலாதனாக இருக்கிறேன். கால கலையதாமகம், கலைப்பவர்களில் நான் காலனாக இருக்கிறேன். இந்த வரி ஞாபகம் வச்சுங்க. மிருகாணாஞ்ச மிருகேந்திரோகம், இதுல மிருகேந்திர அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. மிருகங்களில் நான் மிருகேந்திரனாக இருக்கிறேன். மிருகங்களில் இந்திரன் யாரு? சிங்கம். நரர்களில் இந்திரன் யாரு? நரேந்திரன், தாமோதரதாஸ் மோதி. கஜங்களில் இந்திரன் யாரு? ஐராவதம். தேவர்களில் இந்திரன் யாரு? தேவேந்திரன். அந்த மாதிரி பிரயோகத்துக்காக வேண்டி அதை ஞாபகம் வைக்கணும். வைனதேயஸ்ச பக்ஷிணாம். இந்த தக்ஷ பிரஜாபதி 10 பிள்ளைங்க. அவங்க அக்கா தங்கச்சியில திதி, அதிதி, திதி, அந்த வரிசையில ஒரு பொண்ணு பேரு வினதா. அந்த வினதாவுடைய பிள்ளைதான் வைனதேயன். சத்திதம், வசுதேவன் பிள்ளை வாசுதேவன் மாதிரி, ஜனகன் மகள் ஜானகி மாதிரி, ஹிமவான் மகள் ஹைமவதி மாதிரி, பர்வதராஜன் மகள் பார்வதி மாதிரி, குந்தி மகன் கவுந்தேயன், பிருத்தாவுடைய பிள்ளை பார்த்தன் மாதிரி, வினதா பிள்ளை வைனதேயன். அதாவது கருடன். பறவைகள்ல நான் கருடனாக இருக்கிறேன். பவன பவதாமஸ்மி, தூய்மை செய்யவர்கள்ல நான் காற்றாக இருக்கிறேன். இது நம்ம ஏற்கனவே கூட ஒரு பார்த்தோம். நான் நினைக்கிறேன் ஹனுமான் சாலிசா வகுப்புல பவனகுமார் அப்படின்னு வந்ததுனால சொன்னேன். ராம சஸ்திர பிருதாமகம், சஸ்திரங்கள் ஆயுதங்கள் தாங்கியவர்கள நான் ராமனாக இருக்கிறேன். இது ராமாயண காலத்துக்கு பிறகு எழுதப்பட்ட நூல், 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல் பகவத்கீதை. அதையும் ஞாபகம் வச்சுங்க. சஷானா மகரஸ்சாஸ்மி, மீன்கள்ல நீர் வாழ்வக்கூடியல மகரமாக இருக்கிறேன். முதலை சுறா. ஸ்ரோதசாமஸ்மி ஜானவி, ஒழுகிறவற்றில் ஓடுகிறவற்றில் நதிகளில் நான் ஜன்னு முனிவரிடமிருந்து வந்த ஜானவி, பகீரதனிடமிருந்து வந்த பாகீரதி, அப்படி எல்லாம் பேர் சொல்லக்கூடிய பல பேருடைய கங்கையாக இருக்கிறேன். சர்க்கானாம் ஆதிர் அந்தஸ்ச மத்தியம் செய்வாகம் அர்ஜுன, இந்த சிருஷ்டியினுடைய ஆதி அந்தம் மத்தியம் எல்லாம் நான் தான். உலகத்தினுடைய தோற்றம், உலகத்தை காப்பாத்துறது, ஒடுக்கிறது எல்லாமே நான் தான். அத்தியாத்ம வித்யா வித்யானாம், வித்யைகள்ல அத்தியாத்ம வித்யை. இப்ப நாம படிச்சுட்டு இருக்கிறது இது அத்தியாத்ம வித்யைன்னு சொல்லுவாங்க. நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. நான் இந்த குப்பன் சுப்பன் இல்ல, இந்த உடல் கிடையாது, உண்மையிலே நான் யாருன்னு தேடி நம்மளை கண்டுபிடிக்கிற வித்யைக்கு அத்தியாத்ம வித்யான்னு பேரு, பிரம்ம வித்யான்னு பேரு, யோக வித்யான்னு பேரு. அந்த வித்யாக நான் இருக்கிறேன் அப்படின்னு பகவான் 32வது ஸ்லோகத்துல சொல்றார். வாத பிரவததாமகம், பேசுறவங்கள்ல வாதமாக இருக்கிறேன். தண்டவாதமும் இல்ல, ஜல்பமும் இல்ல, சம்வாதமாக இருக்கிறேன் அர்த்தத்தை சொல்றார். அக்ஷராணாம் அகாரோஸ்மி, எழுத்துக்கள்ல நான் அகாரமாக இருக்கிறேன். அதுதான் திருவள்ளுவர் திருக்குறள்ல, இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நூல். திருக்குறள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நூல். திருவள்ளுவர் திருக்குறள்ல அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு போட்டார். தொந்துவ சாமாசிகஸ்ய, சமாசங்கள்ல நான் தொந்துவமாக இருக்கிறேன். உம்மை தொகை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க.
அகம் ஏவா அக்ஷய காலக தாத்தாகம் விஸ்வதோமுக. அழியாத காலன் நான் தான், எல்லா இடமும் முகம் உள்ள, எல்லாரையும் காப்பாத்துகிறவன் நான் தான். மிருத்யுஹு சர்வகரஸ்சாகம் உத்பவஸ்ச பவிஷ்யதாம். எல்லாரையும் எடுத்து போகிற மிருத்யுவாகவும் நான் தான் இருக்கிறேன். இந்த மிருத்யுவையும் ஞாபகம் வச்சுக்கலாம். காலக மறுபடியும் வந்திருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். கீர்த்தி ஸ்ரீர்வாக்ச நாரீணாம். பெண்கள்ல அலைமகள், கலைமகள், மலைமகளெல்லாம் நான் தான் இருக்கிறேன். ஸ்மிருதிர் மேதா திருதி க்ஷமா. மேதையாக, ஸ்மிருதியாக, திருத்தியாக, க்ஷமாவாக எல்லாம் நான் தான் இருக்கிறேன். பிருகத் சாம ததா சாம்னாம். வேதங்கள்ல சாமம்னு சொன்னாரு, அந்த சாமங்களுக்குள்ள பிருகத் சாமமாக இருக்கிறேன். காயத்ரி சந்தசாமகம். சந்தஸ்கள் மத்தியில நான் காயத்ரியாக இருக்கிறேன். நிறைய சந்தஸ் உண்டு, அதுல காயத்ரிய பகவான் சொல்றார். மாசானாம் மார்க சீர்ஷோகம். மாதங்கள்ல நான் மார்கழியாக இருக்கிறேன். இததான் ஒருத்தர் கண்ணதாசன் மாதங்களில் அவள் மார்கழி அப்படின்னு போட்டாரு. ரித்து நாம் குசுமாகரக. இப்ப நாம இருக்கிறது குசுமாகரக தான். குசும ரித்து தான். வசந்த ரித்து அப்படின்னு சொன்னா படிச்சுன்னு புரியும். தமிழ்ல இளவேனில் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலங்களில் அவள் வசந்தம்னு அதை அவரு தமிழ்ல மாத்தினார். இந்த பகவத்கீதையில இருந்து தான் அவரு மாற்றி போட்டார். திருடுறாருன்னு நாம சொல்லக்கூடாது. ஒரு நல்ல விஷயத்த 4 பேருக்கு போய் சேரட்டும்னு எளிமைப்படுத்தி கொடுத்தாருன்னு சொல்லலாம். தியூதம் சலயதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாமகம். அந்த 36 விட்டுருவோம், நமக்கு கொஞ்சம் ரெலவென்ட் கம்மியா இருக்கிறதுனால. 37 விருஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி. விருஷ்ணி குலத்தில் உள்ளவர்களில் நான் வாசுதேவனாக, அதாவது வசுதேவன் பையன் வாசுதேவனாக இருக்கிறேன். அப்போ இங்க கிருஷ்ணன் பரபிரம்ம நிலையிலிருந்து விஷயங்களை பிரசன்ட் பண்றாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவா இருக்கு. நானா கிருஷ்ணிகள்ல நான் தான் அப்படின்னு சொல்லல அவரு. கிருஷ்ணிகள்ல வாசுதேவனாக இருக்கிறேன். நான் இப்ப பரபிரம்ம நிலையிலிருந்து பேசுறேன். இந்த பரபிரம்மம் தான் கிருஷ்ணிகள்ல வாசுதேவனாக வந்தது. பாண்டவானாம் தனஞ்சயக. நீதான் அப்படின்னு சொல்லல. பாண்டவர்கள்ல அர்ஜுனன். முனிநாமப்யகம் வியாசக. முனிவர்கள்ல நான் வியாசராக இருக்கிறேன். கவினாம் உஷனா கவி. தீர்க்கதரிசிகள்ல உஷனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியாராக நான் இருக்கிறேன். இது பகவத்கீதையில விபூதி யோகம் 10வது அத்தியாயத்துல வரக்கூடிய சில உதாரணங்கள். இதே மாதிரி ருத்ரம், லலிதா சஹஸ்ரநாமம், எந்த ஒரு சஹஸ்ரநாமம் சரி, விஷ்ணு சஹஸ்ரநாமம் மாதிரி இதுல எல்லாம் நீங்க பார்க்கலாம். அதனால நம்ம முன் வகுப்புலேயே சொன்னது மாதிரி இங்க சூரிய நாராயணன் அப்படிங்கிற பரபிரம்மத்தை மனசுல வச்சுக்கிட்டு சொல்லப்படுது. ஏஷ பிரம்மா. இவர்தான் பிரம்மா, இவர்தான் விஷ்ணு, சிவன், ஸ்கந்தன், பிரஜாபதி, தக்ஷ பிரஜாபதி மாதிரியானவங்க. மகேந்திரன், மகா இந்திரன், மகேந்திரன். இந்திரன்ங்கிறது இந்த இடத்துல தலைவன், சிறந்தவன்கிற அர்த்தத்துல. நரேந்திர தாமோதர தாஸ் மாதிரி தேவேந்திரன், வீரேந்திரன், கணேந்திரன், யோகீந்திரன், யதீந்திரன், சந்திரசேகரேந்திரர், ஜெயேந்திரர், விஜயேந்திரர், ராஜேந்திரர், புவனேந்திரர். அது புவனேஸ்வரர்ங்கிற மாதிரி நமக்கு இங்க வருது. புவனேந்திரர்,
சுரேந்திரன். பொதுவா இந்திரன் அப்படிங்கிறது ஒரு பதவி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு பேர் இல்ல. அது முதலமைச்சர் அப்படிங்கிறது மாதிரி, பிரதம மந்திரி அப்படிங்கிறது மாதிரி ஒரு பதவி அது. அப்புறம் தனதக, செல்வத்தை தரக்கூடியவர். செல்வம் இருந்தா தானே தர முடியும். இப்ப யாரு செல்வத்தை வச்சிருக்கிறாரோ அவரு குபேரன். ஒருவேளை தனதா அப்படின்னு இருந்திருந்தா நான் லட்சுமின்னு சொல்லிட்டு இருப்பேன். தனதக அப்படின்னு இருக்கிறதுனால குபேரன் சொல்றேன். காலக, காலன். யமக, யமன். விவஸ்வான் அப்படிங்கிற சூரியனுக்கு ஒரு பேரு. அவருடைய பையன் வைவஸ்வதன் அல்லது யமன். யமன் யமி 2 பேரு. அந்த யமி தான் யமுனை நதியாக போடுகிறாள் அப்படின்னு புராணம் சொல்லுது. அந்த கதைப்படி சனிங்கிறது இவங்களுடைய கூட பிறந்தவர் தான். காலக அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம டைம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். யமன் அப்படிங்கிறது நீதி பரிபாலனம் பண்றவர். யம சம்யம தாமகம் பகவான் சொல்லிருக்காரு. அது மாதிரி பகவத்கீதையை ஒட்டி நாம அர்த்தம் எடுத்துக்க வேண்டியது. சோமக, சோம அப்படின்னா பகவத்கீதையில 15வது அத்தியாயத்துல சோமோ பூத்வா ரசாத்மக அப்படின்னு ஒரு வரி வரும். சோமன் அப்படிங்கிறது சந்திரனுக்கு ஒரு பேருன்னு எடுத்துக்கலாம். அதை வச்சு சோமவாசரக, சோம்வார், சோமவார விரதம் அதெல்லாம் வருது. திங்கள், சந்திரனுங்கிறதுக்கு தமிழ்ல திங்கள்னு ஒரு பேர் இருக்கு. அதனால திங்கள் கிழமை நம்ம சொல்றோம். சோமவாரம்னு வட இந்தியால சொல்றாங்க. இது ஒண்ணு. சந்திரனால ஏற்படக்கூடிய சந்திரமான மாசத்தை நாம திங்கள் அப்படிங்கிறோம். அப்ப தமிழ்ல திங்கள் அப்படின்னு சொன்னா அது தமிழர்கள் பொதுவா பயன்படுத்துறது சூரிய மானமாகும். அதாவது சூரியன் அடிப்படையா வச்சாக்க நம்ம நாள் கணக்கு போடுறோம், மாச கணக்கு போடுறோம். கர்நாடகா, ஆந்திரா மாதிரி இடங்கள்ல, வட இந்தியால சில இடங்கள்ல சந்திரனை வச்சு கணக்கு போடுறாங்க. சந்திரனை வச்சு கணக்கு போடுறவங்கள 2 விதம் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன், யுகாதியை ஒட்டி சொல்லியிருக்கலாம். தேய்பிறை பிரதமையில இருந்து ஆரம்பிக்கிறது வட இந்திய மரபு, வளர்பிறை பிரதமையில இருந்து ஆரம்பிக்கிறது தென்னிந்திய மரபு. அப்ப சந்திரனத்தை வச்சு கணக்கு போடல 2 விதமான மாதம் தொடங்குற முறை இருக்கு. சூரியனை வச்சு கணக்கு போடுறது 3வது ஒரு முறை. திங்கள் அப்படிங்கிற வார்த்தை சந்திரன் ஒரு தடவை பூமியை சுத்தி வர்றதுனால ஆகக்கூடிய ஒரு மாசத்துக்கு திங்கள். திங்கள்னா மாசம் அப்படிங்கறத மாதிரி இன்னைக்கு ஆக்கிட்டோம். ஆனா அது ரொம்ப குறிப்பா சந்திரனால ஏற்படக்கூடிய மாசத்தை குறிக்கும், சந்திரமான மாசத்தை குறிக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப சோமன் அப்படிங்கிறது சந்திரனுக்கு ஒரு பேரு. சோமபானம், சோமரசம் அப்படிங்கிறது ஒரு இதுவும் இருக்கு. சந்திரனால போஷிக்கப்படுறதுனால, சோமோ பூத்வா ரசாத்மகன் வருது இல்லையா, சந்திரனால போஷிக்கப்படுறதுனால என்னையோ அந்த செடிக்கும் யாகங்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த முக்கியமான ஒரு மூலிகை செடிக்கும் சோமலதா, லதா என்ன கொடின்னு அர்த்தம் அப்படின்னு பேரு. அந்த சோமலத்தையை பிழிஞ்சு எடுக்கிற சாருக்கு சோமரசம்னு பேரு. அது சோமபானம்னு சொல்லி யாகத்துடைய யஜ்ஜத்துடைய பிரசாதமா சாப்பிடுவாங்க. அது வந்து நம்ம டாஸ்மாக் சரக்கு இல்ல, அப்படி யாரும் நினைக்க வேண்டாம். இனி ச உமா அப்படின்னு கூட அது பிரியும்.
அப்படி பிரியும் போது சோமாஸ்கந்தர் அப்படிங்கிற ஒரு சிவனுக்கு ஒரு மூர்த்தி வடிவம் இருக்கு. நடராஜர், சிவலிங்க திருமேனி, கௌரி சங்கர், அர்த்தநாரீஸ்வரர், இதெல்லாம் பல திருமேனி மூர்த்தங்கள் சிவனுக்கு இருக்கிறதுல ஒண்ணு சோமாஸ்கந்தர் மூர்த்தி. ச உமாஸ்கந்தக, பிள்ளையார ஆப்சென்ட்னு அர்த்தம். உமை இருக்கிறா கூட, ஸ்கந்தரும் கூட இருக்கிறாரு. உமேன சக ஸ்கந்தேன சக வர்ததே இதி சோமாஸ்கந்தக. உமையோடும் கந்தனோடும் விளங்குவதால் சோமாஸ்கந்தர்னு பேர். நாம சில சமயங்கள்ல வள்ளி சமேத, தேவயானா சமேத, சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்கன சமேத அப்படிங்கிற கூட சில சமயங்களை சொல்லுவோம். இந்த சங்கிறதுக்கு சமேத அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், சக அப்படிங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம். ச உமா, உமா சமேத. பொதுவாக நம்ம தெய்வங்களை கோவில சொல்லும் போது காந்திமதி சமேத, மீனாட்சி சமேத, அந்த மாதிரி சொல்ற பழக்கம் இருக்கு. அதனால சோமன்கிறது இந்த இடத்துல அந்த அர்த்தம் எல்லாம் தரல, சந்திரன் அப்படிங்கிற அர்த்தத்தை தருது. அப்பாம் பதிகி, அப்ப அப்படின்னா தண்ணீர், நீர். சம்ஸ்கிருதத்துல அப் அப்படின்னா நீர். ஒரு மந்திரம் கூட இருக்கு, யோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி அப்படிங்கிற மாதிரி மந்திர புஷ்பம்ங்கிற பேர்ல ஒரு மந்திரம் அப்படி இருக்கு. அதுல இந்த அப் அப்படிங்கிறது நீர் அப்படிங்கிறது வரும். நீரை நம்ம தேவதையா தெய்வமா வணங்கி இருக்கிறோம். இந்த இடத்துல நீர்நிலைகளுடைய நீருடைய தேவதை வருணன். அப்பாம் பதிகி அப்படிங்கிறது வருணனாகவும் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. இப்படி கொஞ்சம் தேவதைகளை இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. தொடர்ந்து மேற்கொண்டும் இந்த பட்டியல் தொடருது. நாமளும் அடுத்த வகுப்புல தொடருவோம்.